நாளும் 16ஆம் திகதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு சந்தித்திருக்கிறோம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் வடமாகாணம், குறிப்பாக யாழ்ப்பாணம் மழையுடனான காலநிலையோடு விடைந்திருக்கிறது. நாட்டினுடைய பெரும்பாலான பிரதேசங்களில் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மத்திய சப்ரகமுவ, மேல், வடமேல், தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். அதேபோல மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா மாகாணங்களினுடைய சில இடங்கள் இன்றைய நாள் காலை பொழுது பனிமூட்டத்தோடு காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாது மேல், தென்மேல், வடமாகாணங்களினுடைய அம்பாறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் பலத்த மழை பெய்யக்கூடிய மாதிரியான சாத்தியக்கூறுகள் அதிகரித்து காணப்படுகின்றது. நாட்டை சூழ இருக்கக்கூடிய கடல் பிராந்தியங்களினுடைய பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்கிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசக்கூடும். நாட்டை சூழ இருக்கக்கூடிய கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். பலவாறான காற்று வீசக்கூடிய நேரங்களில் மக்கள் அவதானமாக செயற்படுமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர். அது மாத்திரமல்லாது நாட்டை சூழ இருக்கக்கூடிய கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக கொந்தளிப்பாக காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். அது மாத்திரமல்லாது நிலவியிருக்கக்கூடிய இந்த சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 7 மாவட்டங்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவகத்தால் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை இன்றும் தொடர்கிறது. இதன்படி காலி, கம்பகா, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் 1ஆம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மஸ்கெலியா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சாமிமலை பகுதியில் உள்ள குடியிருப்பு தொகுதிகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. இந்த நிலையில் மக்கள் தற்காலிகமாக தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர்.